அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு வணக்கம் நேர்களே. 1/1/2024 மீனராசியில் மீன லக்கணத்தில் அங்கே உள்ள பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் 2024 புத்தாண்டில் என்ன பலன் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி ஒரு ஆய்வு. இப்போது அந்த லக்னாதிபதி ராசியாதிபதி ஆகிய குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். இப்போ 2ஆம் இடத்துல தான் 2023 இருந்தார். இப்போது 2ஆம் இடத்துல தான் இருந்தார். ஆனால் அந்த ராகுவோடு சேர்ந்து இருந்தார். குருவும் ராகு ஒன்றா இருந்தாங்க. ராகு பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய உடலில் இருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் விலகிருக்கு. அதாவது ஆண் பெண் மாணவர்கள் மாணவிகள் பெரியவங்க அனைவருக்கும் உண்டான இது பொது பலன். உடலில் உண்டான பிரச்சனைகள் விலகிருக்கு. பொன் பொருள் சேர்க்கை உருவாகியிருக்கு. கொஞ்சம் உயர்வான படி. அப்போ வரவு சிறப்பாக இருக்கும். காரணம் 2ஆம் இடத்துல பிரகஸ்பதியான குரு பகவான் இருக்கிறது. அது மகாலட்சுமி யோகம். அப்போ உங்களுக்கு மீனராசிக்காரங்களுக்கு காசு பணம் சேர்ப்பீங்க, சந்தேகமே இல்லை. மீனராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு வர வேண்டிய பணம் வேணால் வர்றதுக்கு லேட்டாகலாம். ஆனால் நீங்கள் யார்கிட்டையும் போய் எதுவும் கேட்டு நிற்க வேண்டிய அவசியங்கள் இறைவன் அருளில் வராது. அடுத்து 5 கூடையவர் 6ல் 1/1/2024 பிறக்கும்போது சந்திரன் 6ல் 5 கூடையவர் 6ல் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அப்போ 5ஆம் இடம் என்னங்க? புத்திரர்கள் ஸ்தானம், பூர்வீகம், நம்ம முன்னோர்கள். அப்போ இந்த பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய காரியம், அது நல்ல காரியம், திருமணம் அல்லது கல்வி செலவு, இது மாதிரி நிலையில் கொஞ்சோண்டு மனசு கொஞ்சம் கவலைப்படுற மாதிரி ஒரு நிலை உருவாகும் மீனராசிக்காரங்களுக்கு. அடுத்து நடக்கிற திசை கேது திசை. இந்த கேது 7ஆம் இடத்துலேருந்து திசை நடத்த இங்கே கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். அப்போ இந்த 7ஆம் இடத்துலேருந்து கேது திசை நடத்துறது, 7ஆம் இடம் பொதுவாக கூட்டு கணவன் மனைவி தொழில். இப்போ கணவனாக இருந்தால் ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு உடல்நலக் குறைவும், பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு உடல்நலக் குறைவும் கண்டிப்பாக நடக்கும். என்ன சம்பந்தமாக? சனி பகவான் 12ல் காலை சொல்லலாம், கால் பாதம் அல்லது வயிறு, இது சம்பந்தமான நிலையில் இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உடல் சம்பந்தமான உபாதைகளை கொடுக்குது. அடுத்து இந்த 7ஆம் இடம் இந்த உடல் உபாதைகளை கொடுத்து தொந்தரவு பண்ணுமா, ஆபத்தை பண்ணுமா? அப்படின்னு ஆபத்தை பண்ணாது. ஏன்னா சுகஸ்தானாதிபதி 7 கூடையவராகிய புதன் பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். 8 கூடையவரோட கூடித்தே இருக்கிறாரு. அப்போ கால் சம்பந்தமான பிரச்சனைகளை மீனராசிக்காரங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு கொடுக்குது. அவங்களுக்கல்ல, மீனராசிக்காரர்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு கொடுக்குது. அவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை பண்ணுது. இதெல்லாம் சரி பண்ணிக்க வேண்டியது தான். அடுத்து பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய், தனகாரகனான செவ்வாய் 6 கூடையவரோட கூடி 10ஆம் இடத்துலேருந்து செவ்வாய் சுகப்பார்வையாக உங்களை பார்க்குறார். அப்போ உங்கள் அம்மா அப்பானாலையும் சகோதர சகோதரிகள்னாலையும் நீங்கள் வருத்தப்படுற மாதிரி நிலைக்கு வரப்போகிறீங்க. ஒன்று, சகோதர சகோதர நிலையில் பணத்தை கொடுத்துருந்தீங்கன்னா அதை வாங்க முடியாது. அல்லது அவங்களுக்கு உடல்நல சம்பந்தமான தொந்தரவையும் அவங்களுடைய நிலை உங்களால் கொஞ்சம் தாங்கிக்க முடியல. என்னடா இப்படி நடக்குது, இப்படி இருந்தாங்க, இப்படி ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில் நினச்சி உங்களை நீங்களே கொஞ்சோண்டு குறைச்சிக்க போகிறீங்க. அதனால் உங்களையும் நீங்கள் பத்திரமா பார்த்துக்குங்க. இப்போ மீனராசிக்கு மிகப்பெரிய பாக்கியத்தையும் சிறப்பையும்
உயர்வையும் தரக்கூடியவங்க யார் அப்படின்னா செவ்வாய் வந்து பூமி கிரகம். மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக பூமி யோகம் உண்டுன்னு சொல்லுவாங்க. சொந்த நிலம், சொந்த வீடு இதெல்லாம் இல்லாட்டி கூட அவங்களுக்கு வந்துடும். அதே போல் சகோதர சகோதரினால் ஒரு சில நட்பு, அதெல்லாம் மீனராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே இவங்க மேலே பாசமாக இருக்கிறாங்களா இல்லையோ, அவங்க மேலே உயிராக இருப்பாங்க. ஏன்னா தன பாக்கியாதிபதி. அப்போ இவங்கனால இந்த 2024 அவங்களுக்கு என்ன பலன் நடக்குதுன்னா, அவங்களால ஏமாற்றம் தான் நடக்கும். நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். மீனராசிக்காரங்களுக்கு சகோதர சகோதரினாலையும் தகப்பனார்னாலையும் தாயார்னாலையும் ஒரு சின்ன சின்ன சிக்கல்களையும் இடைஞ்சல்களையும் தான் பண்ணும். இது அடுத்து 12ஆம் இடத்துல ஆட்சி. நல்லா தூங்குவீங்க, தூக்கம் ஜம்முன்னு கிடைக்கும். லாபாதிபதி விரயத்தில் சேமிப்பு நடக்கும். அப்புறம் சொந்த பந்தத்தினுடைய சின்ன சின்ன இடைஞ்சல்களும் நடக்கும். இதெல்லாம் சகலமும் நீங்கள் இந்த 2024 சகலத்தையும் அனுபவிப்பீங்க. செல்வாக்கு உண்டு, கொஞ்சோண்டு பற்றாக்குறையும் உண்டு, பிள்ளைகள்னால உயர்வும் உண்டு, அதே குழந்தைகளுக்கு திருமண சம்பந்தமான தடைகளும் உண்டு. அதுவும் எல்லாம் கலந்து தான் நடக்குது. இந்த பட்சத்தில் வந்துங்க கேது பகவான் 7ஆம் இடத்துலேருந்து திசை நடத்துறது அதிகமான சாதகமாக இல்லை. ஆனால் இந்த 7க்குடையவர் புதன் வந்து நல்ல நிலையில் இருக்கிறதுனால பயப்பட தேவையில்லை. இதுக்கும் வந்து பரிகாரம் முருகன் கோவிலில் உள்ள விநாயகர். முருகன் கோவிலில் உள்ள விநாயகருக்கு வெள்ளை கலரில் மாலை அல்லது கொஞ்சோண்டு பூ, கொஞ்சோண்டு மல்லிகைப்பூ. அந்த முருகனுக்கு வந்துங்க மஞ்சள் கலரில் பூ கிடைக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. செவ்வந்தி பூ மஞ்சள் கலர் அல்லது வந்துங்க சிகப்பு பூ 2 ரோஜா பூ வாங்கி முருகனுக்கும் விநாயகரையும் முருகனையும் வியாழக்கிழமை தோறும் காலை 6 to 7 6 to 7 விநாயகரையும் முருகனையும் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இந்த 3 நட்சத்திரம் இருக்கிறீங்கள, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இதில் இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் வந்து கொஞ்சோண்டு 2024 என்னமோ கோவப்படுறீங்க, அவசரப்படுறீங்க, ஆத்திரப்படுறீங்க, சந்தோஷமாகவும் இருக்கிறீங்க. அதே போல் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அழுத்தத்தையும் உண்டாக்கிறீங்க. உங்களை நீங்களே குழப்பிக்கிறீங்க. நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க. செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்க்குறது சிறப்பு இல்லைனாலும் கூட அவர் வந்து பாக்கியாதிபதி தான். அப்போ ஏதோ பாக்கியங்கள் ஒரு உயர்வுகள் நடக்கிறதுக்காக வேண்டி ஒரு சில சின்ன சின்ன சிரமத்தை நம்ம ஏற்றுக்க வேண்டியதாக தான் இருக்கும். அது சகோதரனால், சகோதரினால், தாயினால், நண்பர்களால், உறவினர்களால் ஒரு சில சின்ன சின்ன சிரமங்கள் நம்ம ஏற்றுக்கிறதா தான் இருக்கும். அதனால் இந்த முருகரையும் விநாயகரையும் புதன் வியாழன் 2 நாள் அல்லது வியாழன் மட்டும் காலையில் 6 to 7 போய் வழிபட்டுக்கிட்டிங்கன்னா இந்த சிரமம்லாம் குறைஞ்சி 1/1/2024 மிகச்சிறந்த உயர்வையும் சிறப்பையும் முன்னேற்றத்தையும் கொடுத்து உயர்வான நிலைக்கு வருவீங்க. இதில் பூரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன். அவர் 2ஆம் இடத்துல இருக்கார். உத்திரட்டாதியில் பிறந்தவங்க நீங்கள் 12ஆம் இடத்துல இருக்கிறீங்க. ரேவதியில் பிறந்தவங்க பாக்கியத்தில் இருக்கிறீங்க, ஆனால் வக்கரமாக இருக்கிறீங்க. இப்போ ரேவதியில் பிறந்தவங்க மட்டும் பாக்கியத்தில் இருக்கிறீங்க, ஆனால் வக்கரமாக இருக்கிறனால வலு கம்மியாகுதுங்க. இருந்தாலும் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் சமமான பலன் நடக்கும், உயர்வான நிலையை அடைவீங்க என்று கூறி 1/1/2024 புத்தாண்டு பலன் உங்களுக்கு சமமான நிலையை கொடுத்து சந்தோஷமாக வாழ வைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். தயவு.